வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். நம்ம சொல்ற வரைக்கும் காத்திருக்கலாமா நீங்க? வணக்கம். யார பார்த்தாலும் முதல்ல நம்ம என்ன சொல்லி பழகணும்? வணக்கம் சொல்லி பழகணும். சரியா? எந்த வகுப்புல ஆசிரியர்கள் வந்தாலும் முதல்ல அவங்க சொல்ற வரைக்கும் நீங்க காத்திருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? வணக்கம்னு சொல்லி பழகணும். இப்பல மட்டுமல்ல, நம்ம வீட்டுக்கு உறவினர்கள், நண்பர்கள், விருந்தாளிகள் யாரு வந்தாலும் நம்ம என்ன சொல்லணும்? வணக்கம் சொல்லி பழகணும். இந்த ஊரடங்கு காலத்துல எல்லாம் இப்ப யாரும் வரமாட்டாங்க. நான் சொன்னது ஊரடங்கு முடிந்த பிறகு வருவாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வணக்கம் சொல்லி பழகணும். இது சின்ன குழந்தைகள் சொல்லி கொடுக்குற விஷயம். ஆனா பெரிய குழந்தைகள் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? இதை நல்ல முறையில கடைபிடிச்சு வரணும். சரியா? நல்ல பிள்ளைங்க. இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு பிள்ளைல வீட்டுல எந்திரிச்சு நேரத்துல புறப்பட்டுட்டு வந்தனா என்னாச்சு தெரியுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னாச்சு? நல்ல துணி. யார் பண்ணிருப்பா இந்த வேலைய? எலிதான் நல்ல துணிய கடிச்சு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்குது. எல்லாம் கடிக்குது தெரியுமா? அந்த வீட்டுல அம்மாட்ட கேட்டு பாருங்க அந்த கஷ்டத்தை. அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க. சரி, போனா போட்டோம். நீ என்ன பண்றது? அந்த துணி என்ன பண்ணது? வேற எதுக்காச்சுதான் பயன்படுத்தணும். சரி, இன்னைக்கும் ஒரு கதை படிச்சாச்சு. இன்னைக்கு என்ன கதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது? என்ன கதை சொல்லி கொடுக்கலாம்? ஏன் இந்த எலியோட கதையுமே சொல்லலாம். சரிதானே? அப்ப இன்னைக்கு என்ன கதை கேட்க போறீங்க? எலியோட கதை கேட்க போறீங்க. ஒரு அழகான கிராமம். கிராமம்னா தெரியுமா? பச்சை பசேன்னு வயல்வெளிகள், ஊருக்கு வெளியே சின்னதா ஒரு குளம், இந்த பக்கம் பார்த்தா ஒரு அப்படியே வளைஞ்சு போற ஒரு ஆறு, ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தை சுத்தியும் திட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அதுல அங்கங்க 2-3 பேர் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆலமரத்துல இருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போனா ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துல ஊஞ்சல் கட்டி இருப்பாங்க. அந்த ஊஞ்சல்ல அந்த கிராமத்து குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, உங்களை போல குழந்தைகள்லாம், அவங்க எல்லாம் வந்து அழகா ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு அழகான கிராமத்துலதான் நம்ம ஹீரோ எலி வாழ்ந்துட்டு இருந்தாரு. சுத்தமான காத்த சுவாசிச்சு, இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற நிறைய பச்சை காய்கறிகளை எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஜம்முன்னு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. எப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு? ஜம்முன்னு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா பின்ன நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சு சந்தோஷமா இருந்தா என்ன வரும்? நமக்கு நம்மள ஏரியாம என்ன வரும்? பாட்டு வரும். சரிதான், பாட்டுதான், பாட்டேதான். பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? அதுக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய வீடு கட்டணும்னு ஆசை. சரி, உனக்கு கார் வாங்கணும்னு ஆசையா? வெரி குட். உனக்கு பைக் வாங்கணும்னு ஆசை. உனக்கு சைக்கிள் போதுங்கிறியா? சரி. உனக்கு புதிய புதிய துணிகள் போடணும்னு ஆசை. சூப்பர். இது அங்க ஒரு ஆள் என்னமா சொல்லுது? என்ன சொல்ற? என்னமா சொன்ன? பள்ளிக்கூடம் இருக்கணும்னு ஆசையா? வெரி குட். எனக்கும் அதேதான் ஆசை. பள்ளிக்கூடம் இருந்தா போதுங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது. சரி, இது போல உங்களுக்கு ஆசைகள் இருக்கிறது போல நம்ம எலிக்கும் இருக்குது. அந்த எலியோட ஆசைகள் என்னன்னு பார்க்கலாமா? பாட்டாவாத அது பாடுது கேட்டீங்களா? நல்லா கேட்கணுமே. ஆசை 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 ஆசை
ஆசை ஆசை நீலக்கடலில் நித்தம் நித்தம் நீந்தி மகிழ ஆசை வண்ண வண்ண சிறகடித்து வானில் பறக்க ஆசை 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 மின்னித் திரியும் மின்மினி போலே விண்ணில் திரிய ஆசை வெண்ணிலவை பிடித்து வந்து வண்ணம் தீட்ட ஆசை 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 ஆசை. அடேங்கப்பா, என்ன ஆசை இது! எவ்வளவு பெரிய ஆசை இது! யாருக்கு? எலிக்கு. எலிக்கே இவ்வளவு பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாதா? நம்மளும் பெருசு பெருசு ஆசைப்படுவோம். நம்மளுடைய அந்த இலக்குகளை அடைய நாமளும் பெரிய பெரிய ஆசைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். எடுப்பீங்க இல்லையா? உங்களுடைய ஆசைகளை அப்படியே வளர வளர ஆசைகளையும் வளர, நீங்க வளரும் போது அந்த ஆசைகளும் வளரணும். ஆனா அந்த ஆசைகளுக்கான முயற்சிகளையும் எடுக்கணும். சரியா? உங்களது ஆசைகள் அனைத்தும் வெற்றி அடையணும்னு சொல்லி டீச்சர் வாழ்த்துறேன். சரியா? இப்படி நம்ம எலி என்ன பண்ணுச்சு? சந்தோஷமா கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நல்ல தூக்கம், விடிய காலையில நல்ல தூக்கம். எலி வீட்டு கதவை யாரோ டொக் 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 டொக். யார் இந்நேரத்துல? எலி மெதுவா எந்திரிச்சு வந்து நல்லா இப்படி கசக்கிட்டு கதவை திறந்து பார்த்தது. யாரு முன்னாங்க தெரியுமா? யாரா இருக்கும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பால்காரர்களும் அல்ல, இல்ல அவங்களும் அல்ல. பேப்பர் போடுறதுக்கு தானே வந்திருக்காங்கன்னு சொன்ன, அதுவும் அல்ல. பால்காரரும் அல்ல, பேப்பர்காரரும் அல்ல. பின்ன நானே சொல்றேன், இந்த எலியோட சின்ன வயது நண்பன். இப்ப எங்க இருந்தாங்க? நகரத்துல இருந்தா. அப்படி அந்த எலி நம்ம கிராமத்து எலிய பாக்குறதுக்காக புறப்பட்டு வந்துருச்சு. இதுகிட்ட சொல்லவே இல்லை, இதுக்கு தெரியவே செய்யாது. கதவை திறந்த பார்த்தா இதுக்கு பயங்கரமான ஆச்சரியம். வா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போய் கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் குற வச்சுட்டு இருந்தது. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் என்ன பண்ணனேன், உங்கள்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். உனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா அப்படின்னு நகரத்தேடி கேட்டது. ஆமா, நீங்க பார்த்தது எனக்கு அப்படியே கையும் காலும் ஓடவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எவ்வளவு தூரத்துல இருந்து நீ வந்திருக்கிற, என்ன பாக்குறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி சின்ன வயசு கதைகளை எல்லாம் 2 எலிகளும் உட்காந்து பேசிட்டு இருந்ததுங்க. நம்ம கிராமத்திலே என்ன சொல்லிச்சு? கொஞ்ச நேரம் நினைச்சதும், சரி நீ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க இல்லையா, உனக்கு களைப்பா இருக்கும், அதனால நீ குளிச்சுட்டு தயாராயிரு, நான் போய் உனக்கு வேண்டிய உணவுகளை தயார்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த நகரத்து எலியும் சரின்னு என்ன பண்ணுது? குளிக்கிறதுக்கு போகுது. நம்ம கிராமத்திலே அப்படியே மெதுவா தோட்டத்து பக்கம் போயிடுச்சு. நகரத்து எலி குளிக்கிறதுக்கு போச்சா? நம்ம குளிக்கிறதுக்கு எப்படி தண்ணி வச்சிருக்கோம்? எங்க வச்சிருக்கோம்? ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கோம் இல்லையா? நமக்கு தேவையான அளவுக்கான ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் பேர் கொஞ்சம் தொட்டிங்கிற இடத்துல தொட்டியில கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க. இது குளிக்கிறேங்கிற பேர்ல என்ன பண்ணுச்சு தெரியுமா? தண்ணி அப்படியே எடுத்து தலையோட ஊத்திக்கிட்டே இருந்தது. ஊத்திக்கிட்டே இருக்குது, ஊத்திக்கிட்டே இருக்குது. பார்த்தா என்ன இப்படி தண்ணி ஊத்துனா? தண்ணி தீந்து போச்சு. இப்படியே நம்ம குளிப்போம். தண்ணி இவ்வளவு செலவு பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு அது ஒன்றும் தெரியல. அது பாட்டுக்கு உள்ள தண்ணியில மோந்து ஊத்தி குளிச்சு தீர்த்துடுச்சு.
தண்ணி கூட இல்லை பாரு அப்படின்னு கோபமா வெளியே வந்தது. அந்த நேரம் பார்த்து நம்ம கிராமத்து எலி வந்து, சரி வா நண்பா, உனக்கான உணவுகளை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. 2 பேரும் உணவு மேசைக்கிட்ட போனாங்க. அங்க போய் பார்த்தா, இங்க பாரு, உனக்காக வேண்டி பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, பால் இதையெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், பாரு சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம கிராமத்திலே ரொம்ப அன்பா சொல்லுச்சு. நகரத்தேலி இப்படியே நின்றுட்டு கிராமத்தேலி இப்படியே பார்த்து, ஏன் நீ நின்றுட்டு இருக்கிற, உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு. இதெல்லாம் தான் நீ சாப்பிடுவியா? இந்த உணவுகள் எல்லாம் எனக்கு பிடிக்கவே செய்யாது, சுவையும் இருக்காது மனமும் இருக்காது அப்படின்னு அங்கேயும் கோபிச்சுக்கிச்சு. நம்ம கிராமத்திலே பாவம் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. நண்பா கொஞ்சமாவது சாப்பிடுப்பா அப்படின்னு ரொம்ப சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுச்சு. ஆனா இந்த நகரத்தேலி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. சரி, இவனை சமாதானப்படுத்துறதுக்கு தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போவான்னு சொல்லி மெதுவா தோட்டத்து பக்கம் அவனை அழைச்சிட்டு போச்சு. யார? நம்ம நகரத்து எலிய கிராமத்து எலி கூட்டிட்டு போச்சு. அப்போ 2 பக்கமும் பசுமையான காட்சிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா கிராமத்துக்கு பக்கம். இதைய பார்த்துட்டு இது என்ன சொல்லுது, நல்ல காற்று, சுத்தமான காற்று, இந்த காற்றை சுவாசிச்சா ஒரு புத்துணர்வு வருது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி வாயை மூடல. இவங்க என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு இருந்தவங்க ஒரு ஈரமான நிலத்தை கடக்க வேண்டியது வந்தது. ஈரமான நிலத்துக்கிட்ட போனதும் என்ன சொல்லுச்சு, இப்பதான் நல்ல இடம் எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னேன், இது என்ன மறுபடியும் வேற ஏதோ ஒரு வாடை அடிக்குதே, வாசனை போல, இந்த வாசனை எனக்கு பிடிக்கவே இல்லையே அப்படின்னுச்சு மறுபடியும். இதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இல்லாது இங்க கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களும் புல்மேய வருவாங்க இல்லையா, அவங்க போட்ட அந்த சாணங்கள் தான், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னா, ஐயே இந்த இடம் அழுக்கா இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எப்படித்தான் இங்க வாழவையோ, இதுல எப்படி உனக்கு சந்தோஷம் கிடைக்குது, நீ பேசாம நகரத்துக்கு வந்துடு, நாம 2 பேரும் அங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நகரத்தேலி தன்னோட நண்பன் கிட்ட சொல்லுச்சு. நண்பனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. என்னடா இது, நான் இவ்வளவு உபசரணை பண்ணியும் நம்மளோட நண்பனை திருப்திப்படுத்தவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்படி இருந்தும் நம்ம கிராமத்தேலி என்ன சொல்லுச்சு தெரியுமா, இந்த இடத்துல இருக்கிற போல இன்னொரு இடத்துல வந்து என்னால வாழ முடியுமா, முடியாது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், இந்த இடத்த விட்டுட்டு என்னால வர முடியாதுன்னு சொல்லுச்சு. அதுக்கு நம்ம நகரத்தேலி என்ன சொல்லுச்சு தெரியுமா, நீ அங்க வந்தா அங்க இருக்கிற காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிடுவ, அந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது, கண்டிப்பா நீ என் கூட வர்ற அப்படின்னு சொல்லி அதட்டலான குரல்ல சொல்லுச்சு. நண்பன் இல்லையா, அதட்டலாம் இல்லையா. சரி, கிராமத்தேலி என்ன சொல்லுச்சு, சரி நண்பா, நான் இப்போ உன் கூட வர முடியாது, இனியொரு தடவை கண்டிப்பா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, மறுபடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்துட்டு, சரி நண்பா, இனி நான் வந்து என்னுடைய வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையெல்லாம் எடுத்துட்டு நகரத்தேலி அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம கிராமத்தேலி என்ன பண்ணுச்சு, இப்படியே மறுபடியும் கொஞ்ச நாள் சுற்றி திரிஞ்சுக்கிட்டே அங்க கிராமத்துக்குள்ளேயே சுற்றி திரிஞ்சுட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு தெரியுமா, பெட்டியை திறந்தது, தன்னோட பெட்டியை திறந்தப்ப அங்க பார்த்தா இவங்க 2 பேரும் நின்று எடுத்துக்கிட்ட புகைப்படம் இருக்குது. அன்னைக்கு வந்திருந்தது இல்லையா, இப்போ போட்டோ எடுத்தப்ப அந்த புகைப்படமாக இது. அதைய பார்த்ததும் தன்னோட நண்பனை பார்க்கணுங்கிற ஆசை இந்த கிராமத்தேலிக்கு வந்துடுச்சு. சரி, அவன் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னான் இல்லையா, நம்ம போய்
பார்த்துட்டு தான் வரலாம். இந்த நகர வாழ்க்கை எப்படித்தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி போகலான்னு மனசுல நினைச்சது. இந்த கிராமத்து எலிக்கு தான் முதல்ல நான் சொன்னது இல்லையா, என்ன ஆசை இருக்குதுன்னு சொன்னேன். யானை மேலே ஏறி சென்று நகரை சுற்ற ஆசை அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இது எங்க கிளம்பலாம் நினைச்சது, நகரத்துக்கு கிளம்பலாம்னு நினைச்சது. யானையில தான் போக முடியல, தனியாவது நம்ம போவோமேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சு. அங்க போய் இறங்கலான்னு சொல்லி ஒரு கால் எடுத்து வச்சுது. ரெண்டாவது காலை தூக்கனா வைக்கிறதுக்கு எடுத்த காலம். ஏன் அவ்வளவு கூட்டாங்க, மக்கள் கூட்டம், அவ்வளவு மக்கள் கூட்டம். என்னடா இது, ஒரு கால் வச்சா இன்னொரு காலை வைக்கிறதுக்கு கூட இடத்த காலமே அப்படின்னு சொல்லி இது எப்படி எல்லாம் அந்த ஜன கூட்டத்துக்கு இடையில காலெல்லாம் வச்சு மெதுவா நடக்க ஆரம்பிச்சு. இந்த பக்கம் திரும்பினா பெரிய பெரிய கட்டடங்கள், பெட்டி பெட்டியா அடிக்க வச்சிருக்கிற கட்டடங்கள். இந்த பக்கம் திரும்பினா நிறைய ரோட்டுல வாகனங்க, நிறைய போகுது வாகனங்க, ஒண்ணுக்கு ஒட்டிக்கிட்டே போகுது வாகனங்க. அதுல இருந்து வர புகை இருக்குதே, இது என்ன இருக்குது, என்னடா இந்த ஊர்ல இப்படி இருக்குது, இந்த நகரத்துல இப்படி நம்ம ஊர் காத்து மாதிரி இல்லை, இது வேற ஏதோ காத்து, இந்த வண்டிகளோட புகையெல்லாம் கலந்த காற்றுதான் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதையும் தாண்டி மெதுவா போச்சு. சரி, என்ன இருந்தாலும் இந்த வாழ்க்கையும் நல்லா தான் இருக்கு. இப்படியே கடந்து ஒவ்வொன்றிவா கடந்து போகும்போது நிறைய உணவகங்களை பார்த்தது. அதுல இருந்து கமகமகமகமான வாசனைகள், விதவிதமான உணவுகளோட வாசனைகள். அப்படியே அந்த வாசனைய ரசிச்சுக்கிட்டே இது என்ன பண்ணுச்சு, மெதுவா ரோட்டுல நடந்து போய்கிட்டே இருந்தது. இந்த ராசி, ஆஹா இந்த வாழ்க்கை, இந்த வாசனை எல்லாமே நல்லா இருக்குது, பேசாம நம்ம இங்கேயே இருந்துட்டா என்ன சுகமா இருக்குமேன்னு நினைச்சு கைய விரிச்சு இப்படி கண்ணை மூடி நின்னுத. என்ன சரிமா, ஒரு வண்டி பிரேக்கு போட்டங்காட்டிக்கும் நம்ம எலி தப்பிச்சுது. பார்த்தா அந்த வண்டியோட சக்கரத்துக்கு அடியில நம்ம எலி மின்னல் வேகத்துல ஒரு தாவு ஓட்டுக்கு அந்த பக்கம் போய் நின்னுது. கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ளார ஓட்டுக்கு அந்த பக்கம் போய் நின்றுச்சு. அப்பாடா தப்பிச்சேன். ஒரு நிமிஷம் ஒரு நொடி நானு வெயிட் பண்ணியிருந்தாலும் என்ன இருக்கும், காலதாமதம் பண்ணியிருந்தாலும் நானு அப்படின்னு நினைச்சு பயந்து மூச்செல்லாம் விட்டு கவனமா அவன் நண்பனோட வீட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மெதுவா போச்சு. எப்படி எல்லாமோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சிருச்சு. கண்டுபிடிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுது, தன்னோட நண்பனை கூப்பிட்டுது. நண்பன் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். நீயும் சொன்னாமையே வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டே நகரத்தேலி கிராமத்து எலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. வீடு பெரிய வீடு. கிராமத்தேலிக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. பேசாம நம்ம இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே தன்னோட நண்பன் கிட்ட வர்ற வழியில நடந்த கதைகளை எல்லாம் பேசுச்சு. இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு. சரி, இவங்க பேசிட்டே இருந்தப்ப வீட்டுக்குள்ள இருந்து கமகமகமகமான ஒரு வாசனை. நகரத்தேலி என்ன சொல்லு தெரியுமா, நமக்கான உணவு தயாராயிடுச்சு அப்படின்னு. எப்படி சொல்ற, அதான் வாசனை வருதே அப்படின்னு சொல்லுது. சரி வா, நம்ம 2 பேரும் உணவு மேசையை நோக்கி போகலாம்னு சொல்லி மெதுவா கூட்டிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு
பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த மேசை மேல கொண்டு வந்து உணவுப் பொருட்களை வச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போறாங்க. சமையல் அறைக்குள்ள போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மெதுவா அந்த மேசை மேல ஏறி உணவுல கை வைக்கலான்னு நினைச்சாங்க. இந்த கிராமத்தெளி இதெல்லாம் பார்த்தது. இவ்வளவு வகையான உணவுகளை நானு பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு வாசனையையும் நான் நுகர்ந்ததில்லை அப்படின்னு சாப்பாடு மனசுல நினைச்சுக்கிட்டே சாப்பாட்டுல கைய வைக்க ஆரம்பிச்சதும் உள்ள இருந்து அந்த பெண்மணி சொன்ன இல்லையா ஒரு அம்மா, அவங்க பெரியோர் உண்ணாந்தடிய பின்னால கையில வச்சுக்கிட்டு ஓடி வந்து உருளைய போட்டு மறுபடியும் உருளைய போட்டு, இது 2 ஓடு நண்பா, ஓடு நண்பா, தப்பிச்சு ஓடு நண்பா, அடிக்கு தப்பிச்சு ஓடு நண்பான்னு சொல்லி 2 பேரும் எங்க போனாங்க, ஓடி போய் ஒரு அலமாரியில ஒளிச்சுக்கிட்டாங்க. இந்த கிராமத்தெளிக்கு ஒண்ணுமே புரியல. நீ தான் என்ன சாப்பிட கூப்பிட்ட, நீ கூப்பிட்டதுனால தானே நான் போய் எங்க சாப்பிட போனேன், பின்ன எதுக்கு நீ மறுபடியும் ஓடுன்னு சொன்ன, ஏன் நண்பா அப்படின்னு கிராமத்தெளி கேட்டது. அதுவா, அது அவங்க இருக்கிறப்ப நம்ம சாப்பிட முடியாது, அவங்க போன பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம கிராமத்தெளிக்கோ வாசனை கேட்டு பசி வேற ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க எப்ப போறதுன்னு, நான் எப்ப சாப்பிட்றதுன்னு கேட்டது. சரிப்பா, உன்னைய நானு வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போய் ஒரு உணவகத்துக்கிட்ட நின்றுச்சு. அங்க பார்த்தா கண்ணாடி பெட்டிகள்ல நிறைய உணவுகள், பலகாரங்கள். உள்ளவான்னு சொல்லி, இது பாத்தியா, இதுதான் இந்த நகரத்துல மிகப்பெரிய கடை, இங்க எல்லா வகையான உணவுகளும் கிடைக்கும், நாம விதவிதமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் கூட்டிட்டு போச்சு. இதுக்கு ஏற்கனவே பசி, இந்த வாசத்தை கேட்டங்காட்டி என்ன ஆயிடுது, மறுபடியும் பசி ஆயிடுச்சு. உள்ள போறாங்க. 2 எட்டு 3 எட்டு 4 எட்டு வைக்கிறங்குள்ளார என்னது, பூனை. சரிதான், பூனை. பூனை அந்த மேசைகிட்ட இருந்து ஒரு ஓட்டம் விட்டுதை இவங்களை பார்த்து. இவங்க அதை விட பெரிய ஓட்டமா எடுத்துட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஓடு நண்பா மறுபடியும். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் என்னைய சாப்பிட கூட்டிட்டு வர்ற, வெளியே கூட்டிட்டு ஓடுற, சாப்பிட கூட்டிட்டு வர்ற, மறுபடியும் வெளியே கூட்டிட்டு போறேன், இது சரியில்லையே அப்படின்னு. அது இல்ல, எதுக்கு நம்ம அந்த பூனையை கண்டு பயப்படணும், நம்ம கிராமத்தெளி கேட்டுது, அந்த பூனைக்கு என்னை கண்டா பிடிக்காது, அதனாலதான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நகரத்தெளி சொல்லுச்சு. சரிவா, இங்கேயும் நம்மளுக்கு வேண்டாம், இந்த பூனை இருக்கிறவங்க நமக்கு வேண்டாம், நம்ம உன்னைய வேற பக்கம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் கூட்டிட்டு போச்சு. அந்த பூனை போக வரைக்கும் காத்திருந்தாங்களே, அந்த பூனை போன பிறகுதான் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஏற்கனவே இதுக்கு பசி வேறையாச்சா, என்ன பண்ணிருப்பது, பண்ண முடியாது, சாப்பாடு கிடைக்க வரைக்கும் காத்திருந்துதாங்க. இந்த பூனை போனது 2 பேர் என்ன பண்றாங்க, மறுபடியும் போறாங்க. பக்கத்துல ஒரு பல்பொருள் அங்காடி. அப்படின்னா என்ன தெரியுமா, எல்லா வகையான பொருட்களும் அங்க இருக்கும். அந்த பல்பொருள் அங்காடிக்கு போனதுமே நம்ம கிராமத்திலேயே மறுபடியும் ஆச்சரியம், இவ்வளவு பெரிய கடைகள் எல்லாம் அங்கே இருக்கா, பார்த்ததே இல்லை அப்படின்னு பசியோட கூடிய ஆச்சரியமான வார்த்தையா ஆச்சரியத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு கொஞ்சம் பெருமை, அதை பத்தி பெருமையை சொல்றாங்களே. மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போனான்னு போகும்போது அங்க ஒரு பெட்டி மாதிரி என்னமோ வச்சிருந்தாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு உணவும் இருந்தது, சாப்பிட்ற உணவு இல்லையா. அதுக்குள்ள போய் என்னதுன்னு சொல்லி மட்டும் நம்ம கிராமத்தில பசி இருக்குதே, சரி ஏதாச்சும் கிடைக்கிறத சாப்பிடலாம்னு மட்டும் வேற அந்த பெட்டியை தொட போனதும் நம்ம நகரத்தெளி கையை பிடிச்சி எடுத்துருச்சு. என்ன தொட்டாத அப்படிங்குது. ஏன் நண்பா, அதையே தொட வேண்டாங்கிற, அது சாப்பிட்ற பொருள் தானே, இங்க சாப்பிடலாமே அப்படி. அது நம்மளை பிடிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு எரிப்பொறி மாதிரி உள்ள ஒரு கூண்டு.
அதுக்குள்ள இருக்கிற உணவை எடுக்க போனேன்னா நீ மாட்டிக்குவ அப்படின்னு பாரு. இதுக்கு நெஞ்சுவலியே வந்துருச்சு. நீ என்னெல்லாம் சொல்ற? வீட்டுல அந்த அம்மா போன பிறகுதான் சாப்பிடணுங்கிற, உணவகத்துக்கு போனா பூனை போன பிறகுதான் சாப்பிடணுங்கிற, இங்க வந்தா இந்த பெட்டியை தொடக்கூடாதுங்கிற, இதெல்லாம் என்ன வாழ்க்கை இது? இது எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கொடுமையா இருக்குது. உணவு சாப்பிட்றதுக்காக இப்படி தெரு தெருவா பிச்சை எடுக்கிறதா? இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வராது, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுச்சு. நகரத்தில் சொல்லி அவமானமா போயிடுச்சு. சரி கொஞ்சம் பொறுத்துக்க, நான் உனக்கு ஏதாச்சும் உணவு சரி பண்ணி தர்றேன், கொஞ்சம் பொறுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுது தன்னோட நண்பன் கிட்ட. கிராமத்திலேக்கு சமாதானம் ஆகவே இல்லை. என்ன சொல்லுது? எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம், இது சரியில்லை, இந்த வாழ்க்கை எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட இருந்து விடை பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு, சரி நண்பா, நீ கவலைப்படாத, உனக்கு இந்த வாழ்க்கை ஒத்துக்குமா இருக்கும், ஆனா எனக்கு என்னுடைய கிராமம் தான் பெருசு, நான் அங்கேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்தில் என்ன பண்ணிருச்சு, திரும்பவும் கிராமத்துக்கே வந்துடுச்சு. பிடிச்சுதா? இந்த கதை பிடிச்சுதா குழந்தைகளே? பிடிச்சுதா? வெரி குட். பிடிச்சதுன்னா 1-2 விஷயங்களை மட்டும் நீங்க கவனிக்கணும். 1-2 விஷயங்களை மட்டும் கவனிக்கணும். நான் அதை கேட்கிறேன். இந்த நகரத்து எதிரி கிராமத்துக்கு வந்தது இல்லையா? அப்ப அந்த கிராமத்துல என்னவெல்லாம் காட்சிகளை பார்த்தது சொல்லுங்க. ஆறு பார்த்திருக்கும், குளம் பார்த்தது, பின்ன வேப்ப மரம் பார்த்தது, தோட்டத்தை பார்த்தது. வெரி குட். சரி, இது கிராமத்து காட்சி. இந்த கிராமத்து எலி நகரத்துக்கு போனப்போ அங்க என்னெல்லாம் காட்சிகளை பார்த்தது? பெரிய பெரிய கட்டிடங்கள், வாகன நெரிசல், மக்கள் கூட்டம், இந்த வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த மாசுபட்ட புகை இல்லையா, அதைத்தான் இதுக்கு சுவாசிக்க முடியலன்னு சொல்லிச்சு. சரியா சொல்லிட்டீங்க. அப்ப கதையை நல்லா கவனிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க வீட்டை சுத்தி என்னென்ன காட்சிகள் எல்லாம் இருக்குது அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லுமா. உங்க வீட்டை சுத்தி மலைகள் இருக்குது. சரி. உங்க வீட்டை சுத்தி வீட்டுக்கு பக்கத்துல சுத்தி இல்லைன்னா இந்த பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனா ஆறு இருக்குங்கிறாங்க. சரி. உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? பேருந்து நிலையம் இருக்கா? சரி. அப்பா உங்களுக்கு இந்த கதையினுடைய காட்சிகள் எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த கதையையும் பிடிச்சிருக்கு. சரியா? இப்படி முதல்ல நேரா ஒரு கோடு போட்டுக்காங்க. நம்ம என்ன வரைய போறோம்? எலி வரைய போறோம். அதுக்கு முதல்ல நேரா ஒரு கோடு போட்டுக்குவோம். பின்ன என்ன வரையணும்? தலை. இதுதான் என்னது? எலியோட தலை. பின்ன என்ன வரையணும்? உடம்பு வரைஞ்சாச்சு. அடுத்தது என்ன வரையணும் டீச்சரு? வாலு. வாலுக்கு இப்படி 2 கோடுகள் கொஞ்சம் அழகா போட்டுக்காங்க. சரியா? எலிக்கு வாலும் வரைஞ்சாச்சு. இனி என்ன வரையணும்? கண்ணு வரையணும். பின்ன காது வரையணும். இந்த எலியோட வாய் வேணா இப்படி வரைஞ்சுக்கலாமா?
இனி என்ன பண்ணணும்? மீச வரையணும். பாரு, மீசி இருக்கா? நீ என்ன வரையணும்? அது குடு குடு ஓடு ஓடு சொல்லிச்சுல, அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு காலு வேணும். என்ன பண்ணணும்? காலு வரையணும். ரெடி. என்னது? எலி வரைஞ்சாச்சு. நாம இப்ப எலி வரைஞ்சாச்சு. எலி வரைஞ்சாச்சு பாத்தீங்களா? இந்த எலி வரையறது ரொம்ப சுலபம் தானே, உங்களால எல்லாம் முடியும். அப்ப இந்த எலிய வரைஞ்சு அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச நிறம் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நிறத்தையும் கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு புகைப்படம் எடுத்து உங்க வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்புங்க. அனுப்புவீங்க இல்லையா? அனுப்புவீங்க இல்லையா? அப்ப எலியோட கதையும் கேட்டாச்சு, எலியையும் வரைஞ்சாச்சு. ரெடி. சந்தோஷமா குழந்தைகளே? அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.